Hi friends, நான் உங்கள் மகேந்திரன். இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சேனலை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் டெமோவையும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து திருத்திக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் VIP Tech 2.0 அப்படிங்கிற ஒரு சேனலை போய் பாருங்கள். மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் எல்லா சேனலையும் போய் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை போய் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வீடியோ தான் கொடுத்துருக்காங்க. 7 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு சேனல் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் போய்ட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக அவங்களோட சேனலையும் நாளைக்கு ப்ரொமோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் நியூ அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட நேமு, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு யூசர் நேம் என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஓகே, உங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்துட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டை யாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ண வேண்டாம். அந்த பாஸ்வேர்டை மெயில் ஐடியும் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ரெக்கவரி மெயில் ஐடி இருந்துச்சுன்னா ரெக்கவரி மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு மறந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஜெண்டர் வந்துட்டு கேட்கும், மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்னவோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடு வந்துட்டு சென்ட் ஆகும். அந்த கோடை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் வந்துட்டு முடிஞ்சிடும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டிடுறேன். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பர்சனலாக வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக கூட நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு மெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா வந்துட்டு என்னோடய வீடியோ போய் பாருங்கள், அதில் போட்டிருப்பேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். உங்களுக்கு சைன்இன் ஆயிரும். ஓகே, யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க. போனோடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை வந்துட்டு கொடுங்க. கேன்சல்னு சொல்லி கொடுத்துடாதீங்க. கேன்சல் சொல்லி கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு கஸ்டம் நேம்னு வந்துட்டு கேட்கும். கஸ்டம் நேம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட சேனல் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனல் நேம் வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. யூனிக்காக வந்துட்டு சேனல் நேம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது உங்களோட சேனல் வந்துட்டு ரேங்கிங்கில் நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு யூனிக்காக வந்துட்டு உங்களோட சேனல் நேம் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோகோ வந்துட்டு செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லோகோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அபவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு உங்களோட சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு கொடுக்க போகிறீங்க, பர்சனல் டீட்டெயில், உங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறீங்க, உங்கள் சேனலை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லிங்க்குன்னு இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ட்விட்டர் லிங்க்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த இந்தியான்னு சொல்லி கொடுத்துருவீங்க. ஓகேங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்குள்ளே போகும். கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் யூடியூபர் ஸ்டூடியோன்னு இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தாங்க விசிபிள் ஆகும். ஹோம், வீடியோஸ், இந்த மாதிரியான ப்ளேலிஸ்ட்டு, இந்த மாதிரி அப்படியே வரிசைக்கே இருக்கும். டிஸ்கஷன் பேஜ், அபவுட் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பேஜுமே ஃபில்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே போட்டிருக்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் பேஜ் வந்துட்டு. நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். அபவுட் பேஜில் போய்ட்டு உங்களோட கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்தியான்னு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி வந்துட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன். லிங்க் இருந்தாலும் லிங்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதாங்க மெயின் பார்ட்டு.
சேனல் லோகோ, சேனல் ஆர்ட் இதுதாங்க உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு பேஷனட்டாக வந்துட்டு ரன் பண்ணுறது வந்துட்டு காட்டும். இதை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட்னு சொல்லி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 0 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ கூட போட்டுக்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி 0 சப்ஸ்கிரைபர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்குள்ளே வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மொபைல் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? மொபைல் வெரிஃபிகேஷன் உள்ளே வந்தோடனே மொபைல் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணி முடிச்சிடணும். உள்ளே வந்தோடனே டக்குன்னு நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொபைல் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போகும். மொபைல் வெரிஃபிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ற கோட் வந்துட்டு ஒன்று அனுப்புவாங்க. ஒரு சின்ன ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கோடு வரும். அதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிட்டு எதெல்லாம் எனேபிள் பண்ணலையோ அதெல்லாம் எனேபிள் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக மானிட்டேஷன் வந்துட்டு எனேபிள் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு கிரிட்டேரியா இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டேரியா இருக்குது. அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். லைவ் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைவை வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா அது வந்துட்டு லைவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு வெளியில் வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறமா ஒன்று காட்டும். மானிட்டேஷன் பேஜில் வந்துட்டு ஒன்று காட்டும். எப்போ வந்துட்டு எனக்கு இந்த கோலை ரீச் பண்ணணும் அப்போ வந்துட்டு நான் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிரிட்டீரியா வந்துட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயிலுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு கீவேர்டுன்னு சொல்லியிருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் சேனல் கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேனல் கீவேர்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் யூடியூப் சேனல் இருக்குது. உங்கள் சேனல் டெலிட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதில் டெலிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணுமா டிஸ்ப்ளே பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்கு. அதை வந்துட்டு உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? உங்களோட சேனலில் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறதும் டிஸ்ப்ளே பண்ணாதும் உங்களோட சாய்ஸ். உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீவேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனில் நாங்கள் அலோவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அதையும் வந்துட்டு நீங்கள் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. வேணும், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் வேணும். ரெக்கமெண்டேஷன் பேஜில் எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அளவுனே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உள்ளே வாங்க. பிராண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிராண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு 150x150 அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் 150x150க்கு வந்துட்டு ஸ்கொயர் பேஜில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வீடியோவுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சேனல் டிஃபால்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு என்னது? ஓகேங்க. அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துலாம். ப்ளேலிஸ்ட் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு டக்குன்னு நியூ ப்ளேலிஸ்ட்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு நேமில் வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு சொல்லிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆடியோ லைப்ரரி, உங்களுக்கு நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆடியோ லைப்ரரி இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ கோல் ரீச் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஷோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்திருக்கா, என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அனாலிட்டிக்ஸ் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சேனல் வந்துட்டு எப்படி க்ரோ ஆகுது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இதாங்க சேனலோட ஒரு ஃபுல் டீட்டெயிலு. இது வந்துட்டு ஒரு பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2 வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.